வணக்கம் மாணவர்களே. இன்றைய காணொளியில பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற விடயம் இந்த முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான எது நல்ல சினிமா என்ற பகுதியில இருந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமான ஒரு காணொளியை தான் இந்த காணொளியினூடாக நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த வகையில எது நல்ல சினிமா என்ற பகுதியில இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்கிறது. முதலாவது நல்ல சினிமாவின் உள்ளடக்கமும் சினிமாவின் மொழியும், அதே போல கட்டுரை ஆசிரியர் கையாண்ட உத்தி அப்படின்னு சொல்லி 2 வினாக்கள் இந்த முறை பரீட்சைக்கு உங்களுக்காக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த வகையில எது நல்ல சினிமா என்ற கட்டுரையின் ஆசிரியராக தியட்டோர் சு பாஸ்கரன் அவர்கள் விளங்குகின்றார். இவர் இந்த எது நல்ல சினிமா என்ற கட்டுரையினூடாக சினிமா என்றால் என்ன, ஒரு நல்ல சினிமாவின் தன்மைகள் எவை, சினிமாவின் மொழி அம்சங்கள் எவை, சினிமாவை எவ்வாறு நம்ம வளமடைய செய்யலாம் போன்ற தன்மைகளை குறித்து, சினிமா என்பது முழுக்க முழுக்க தொழில்நுட்ப வளர்ச்சியின் படைப்பு என்பதை மிக தெளிவாக கூறியுள்ளார். அப்ப முதலாவது கேள்வியான நல்ல சினிமாவின் உள்ளடக்கம் குறித்து பார்ப்போமாக இருந்தால், ஒரு நல்ல சினிமாவுக்கு தனித்துவமான அம்சங்கள் காணப்படுகின்றன என்று கூறுகின்றார். அதாவது சினிமா என்பது கமராவால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி அல்ல என்றும், எந்த ஒரு படத்திலையும் இலையோடும் மையக்கரு ஒன்று இருக்கும், அப்படி மையக்கருவுக்கு சாராத எந்த ஒரு காட்சி படிமத்துக்கும் அப்படத்தில் இடம் கிடையாது என்றும், அதாவது அச்சில் வருவதெல்லாம் எவ்வாறு இலக்கியமாகாதோ திரையில் வருவதெல்லாம் சினிமா ஆகாது என்று கூறுகின்றார். அதனை சினிமா என்பது வாய்ப்பேச்சால் கதை சொல்ல முடியாத ஒன்று, அவ்வாறு வாய்ப்பேச்சால் கதை சொல்ல முற்படும் போது அங்கே சினிமா நலிவடைகின்றது என்று கூறுகின்றார். ஒரு நல்ல சினிமா என்பது நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கவும் கூடாது என்பதையும் கூறுகின்றார். ஒரு நல்ல சினிமாவுக்கு 3 அம்சங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றார். அதனையே சினிமாவின் மொழி என கூறுகின்றார். அப்படியாக சினிமாவின் மொழி என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், சினிமாவின் மொழி 3 அம்சங்கள் என கூறலாம். அதாவது முதலாவது காட்சி படிமம், இரண்டாவது ஒளி, மூன்றாவது படத்தொகுப்பு என்று கூறலாம். காட்சி படிமம் என்று கூறும் பொழுது தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை நாம் காட்சி படிமம் என்று கூறலாம். இந்த காட்சி படிமத்துக்கு சிறந்த உதாரணம் ஒன்றையும் ஆசிரியர் இங்கு கூறுகின்றார். அதாவது பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள் எனும் திரைப்படத்துல தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சி படிமங்கள் மிக அழகாக இருக்கின்றது என்பதற்காக கிராமம் ஒன்றுல சிறுவர்கள் மூழ்கி குளிக்கிறாங்களாம். அப்படி மூழ்கி குளிக்கும் பொழுது ஒரு சிறுவன் வாய்க்கால்ல மூழ்கி இறந்து விடுறான். அந்த சிறுவன் இறந்த பிறகு கிராமத்தவர்களின் சோகம், அவனுடைய இறுதி கிரியைகள் நடைபெறுவது, இது தொடர்பாக அப்படியே என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா வரிசையாக காட்சி படிமங்கள் மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து இரண்டாவது அம்சம் குறித்து பார்த்தோம்னா சினிமாவின் ஒளி. ஒளி என்பது காட்சி படிமங்களுக்கு தாங்களாக வருவது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒளி எப்போதுமே காட்சி படிமத்துக்குத்தான் தாங்களாக செல்ல வேண்டுமா, காட்சி படிமம் ஒளிக்கு தாங்களாக செல்லக்கூடாது என்று கூறுகின்றார். இந்த சினிமாவின் ஒளி பல வகைப்படுமா. அதாவது இயல்பான ஒளிகள் என்று கூறும் பொழுது நதிகளின் சலசலப்பு, பறவைகளின் ஓசை, ரயிலின் ஓசை முதலானவற்றை கூறலாம் என்று கூறுகின்றார். இவ்வாறு சினிமாவின் ஒளியின் முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக நமக்கு ஒரு உதாரணமும் குறிப்பிடுகின்றார். பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் எனும் திரைப்படத்துல ஒரு சலவை தொழிலாளி குடித்துவிட்டு ஆடும் பொழுது அவனை பின்னணித்துவப்படுத்துகின்ற கிராமிய இசை ஒன்று அங்கு இடம்பெறுகின்றது என்று கூறுகின்றார். அப்ப இது சினிமாவின் ஒளி என்பதற்கு முக்கியத்துவத்தை இங்க எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து மூன்றாவது அம்சமாக படத்தொகுப்பு. படத்தொகுப்பு என்று கூறும் பொழுது தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சி படிமங்களையும் ஒளியையும் ஓர் அர்த்தமுள்ள கோவையாக இணைப்பதே படத்தொகுப்பு என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு படத்தொகுப்பு செய்யும் பொழுது அதனை 3 வகையில் மேற்கொள்ளலாம் என்று ஆசிரியர் கூறுகின்றார். அதாவது முதலாவது கட் என்பது கண்ணிமைப்பது போல காட்சிகள் மாறுவது. இரண்டாவது இருண்டு தெளிதல் என்று கூறுவதானது திரை இருண்டு பின்
ஒரு காட்சி திரையில் தோன்றுவது என்று கூறுகின்றார். மூன்றாவது மயங்கி தெளிதல். மயங்கி தெளிதல் என்று கூறும் பொழுது திரை மங்கி அதே தருணத்தில் இன்னொரு காட்சி தோன்றுவது என கூறுகின்றார். இந்த மயங்கி தெளிதலின் ஊடாக, அதாவது சத்யஜித் ரே என்பவரால் இயக்கப்பட்ட சினிமா கலை வடிவமான பதேர் பாஞ்சாலியில் பருவங்கள் மாறுவத சில மயங்கி தெளிதலின் ஊடாக காட்டப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார். அப்ப மயங்கி தெளிதல் என்பதின் ஊடாக நம்ம என்ன செய்யலாமா, பருவங்கள் மாறுவதை காட்டலாம்னு சொல்றாங்க. அதே நேரம் ஒரு நல்ல சினிமா என்று கூறும் பொழுது, ஒரு நல்ல சினிமா எப்பவுமே நாடகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்காது. முழுக்க முழுக்க தொழில்நுட்ப வளர்ச்சியின் படைப்பாக திகழ்கின்ற இந்த சினிமாவை நம்ம புலன் அணுவுல அணுகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி புலன் அணுவுல அணுகுவமாக இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு சினிமா பரிச்சயமான ஒன்றாக அமையும்னு சொல்லியும் சொல்றாரு. அப்ப இவ்வாறு சினிமாவின் மொழியை வளப்படுத்தக்கூடிய வேறு விடயங்களாக குறியீடுகளையும் சொல்கின்றார். அதுக்கு உதாரணமாக வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் எனும் படத்துல அன்பு சிறிதளவும் இல்லாத இரு தம்பதியினரை நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதுல அவங்களோட கார் வழியில பழுதடைந்து விடுது. அப்ப அவங்க காரை தள்ள முயற்சி செய்யறாங்க. அப்ப கார் அவங்களுடைய மன வாழ்க்கையின் குறியீடாக இருக்குது. அதே மாதிரி மகேந்திரனின் உதிரி கொண்ட பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல அன்புக்காக ஏங்கும் ஒரு பெண்ணினுடைய மனநிலைக்காக கருமேகம் குறியீடாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வாறு ஒரு நல்ல சினிமா என்பது தனித்துவமான அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்குது என்பது தியட்டோர் சு பாஸ்கரன் என்பவரால எது நல்ல சினிமா எனும் கட்டுரையில மிக தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக இரண்டாவது வினாவாக நோக்குவமாக இருந்தால் கட்டுரை ஆசிரியர் கையாண்டுள்ள உத்திகள். இது கட்டுரை ஆசிரியரின் மொழிநடைன்னு சொல்லிதான் சொல்லலாம். அதாவது கட்டுரை ஆசிரியராக காணப்படுகின்ற தியட்டோர் சு பாஸ்கரன் என்பவர் இந்த கட்டுரையை அறிவியல் கட்டுரையாக எமக்கு தர்க்க ரீதியான மொழிநடையை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாரு. அதாவது இப்ப தர்க்க ரீதியான மொழிநடை என்று கூறும் பொழுது இந்த கட்டுரையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கட்டுரையில ஆரம்பம் முதல் முடிவு வரையான மொழிநடை ஒரே சீராக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் திறன். உதாரணம் சொன்னா ஒரு சினிமாவின் மொழின்னு சொல்லி அதுக்கு 3 அம்சங்கள் இருக்கு. இப்போ ஒளின்னு சொன்னால் ஒளி என்பது காட்சி படிமங்களுக்கு தாங்களாக வருவது. அந்த ஒளி இயல்பான ஒளிகள், பறவைகளின் ஒளிகள் அப்படி கூறி ஒளிக்கு ஒரு சிறந்த உதாரணமும் கொடுக்கிறாரு. அப்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் தன்மை இருக்குது. அடுத்து மூன்றாவது காரணங்களை அத்தாட்சிப்படுத்துறாரு. உதாரணங்கள் நிறைய நமக்கு தந்து இந்த கட்டுரையை நகர்த்திக்கிட்டு போயிருக்கிறாரு. அடுத்ததாக சினிமாவின் சீரழிவையும் உயர்வையும் நியாயப்படுத்தி கூறுகின்ற மனப்பான்கு இருக்குது. அப்ப 1950 தான் பேசும் படம் வெளிவந்திருக்கு. அப்ப பேசும் படம் வெளிவருவதற்கு முன்னர் புராண படங்களே படமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அந்த புராண படங்கள் எமது மக்களுக்கு நன்கு பழக்கமுற்றவையாக இருந்திருக்கு. அதனால அது அங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா 1950க்கு பிறகு வெளிவந்த படங்கள்ல படம் முழுக்க பேச்சுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வசன கர்த்தாக்களும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பீட்டு ரீதியான உயர்வு தாழ்வு பண்புகளை சொல்றாரு. சரியா? அடுத்ததாக இலகுவான மொழிநடை பயன்பாட்டுடன் கூடிய எடுத்துக்காட்டுகள். எல்லா உதாரணம் வாசிப்பவர் மனதுக்கு புரியும் வகையில என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா எழுதியிருக்காரு. ஆங்காங்கே ஆங்கில சொற்களின் பயன்பாடும் இடம்பெற்றிருப்பதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக சலிப்படையாமல் அறிவியலை அறியக்கூடிய ஒரு கட்டுரை இது. இந்த கட்டுரை நமக்கு சலிப்படையாம இருக்குது. ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்தவித தொய்வுமே இல்லாமல் நகர்த்தி செல்லப்பட்டு கொண்டு இருக்குது. அதே மாதிரி சினிமா மொழியை வளர்க்க நாம் செய்ய வேண்டிய விழிப்புணர்வு தொடர்பான ஒரு கட்டுரையாகவும் இருக்குது. அப்ப சினிமா பற்றிய ஒரு விழிப்புணர்வு கட்டுரையாக இந்த கட்டுரை அமைந்திருக்குது. அப்ப கட்டுரை ஆசிரியர் சினிமா தொடர்பான பல்வேறு விடயங்களை கூறி சினிமா பற்றிய ஒரு பரிச்சயத்தை நமக்கு ஏற்படுத்துவதாக இந்த கட்டுரை அமைந்திருக்கு. இவ்வாறு எது நல்ல சினிமா எனும் கட்டுரையில கட்டுரை ஆசிரியரின் உத்திகள் காணப்படுகின்றது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த காணொளியில மேலும் சில எதிர்பார்க்க வினாக்களை பார்ப்போம். நன்றி.